சிவ சிவ அன்பே சிவ மனசுக்கு வணக்கம். வணக்கம். எந்த சிறப்பாக வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுது. இன்றைய தலைப்பு மலர்கிறதும் ஹலோ, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஃப்ளவர் மெடிசன்ல என்ன மெடிசன் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா, கிராப் ஆப்பிள் அண்ட் சிக்கரியை பத்தி தான் பார்க்க போறோம். மனமே நோய்க்கு காரணம், எனவே மனநிலையை அறிந்து நோய் நீக்குவதுதான் மலர் மருத்துவம். இங்கிலாந்தில் கிடைக்கக்கூடிய மலர்கள், மொட்டுக்கள் இவற்றிலிருந்து எளிய முறையில் தயாரிக்கப்படும் மருந்துகள் இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. இப்ப நம்ம வந்து சாப்பிடுற மெடிசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான், பிளட் சர்க்குலேஷனுக்கு, நோய்க்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம உடல் ரீதியாக என்னென்ன தேவையோ சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், நியூட்ரிஷன் இல்லை உடம்புக்கு, மினரல்ஸ் இல்லை, கார்போஹைட்ரேட்ஸு, என்ன ப்ரோட்டீன்ஸு, என்னென்ன தேவையோ அதுக்கு தான் நம்ம சாப்பிட்டோம். பட் மனநிலைக்கு வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மொட்டுக்கள், மலர்கள் இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துகளை தான் நம்ம ஃப்ளவர் மெடிசன் நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம மனசுக்கு தான், ஓகேங்களா? மனம் அறிஞ்சு நம்ம எல்லா நோயும் காரணமே மனம்தான். மனம் பாதிக்கப்பட்டாலே அத்தனை நோயும் வந்துடும். பயம், பொறாமை, எல்லாமே நமக்கு படபடப்பு, திடீர்னு ஒரு ஏதோ கேட்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி, நம்ம ஒரு இதோ கேட்டால் கூட உடனே நமக்கு என்ன ஆகும், உடம்பெல்லாம் வெலை வெளுத்துடும், யூரின் தன்னாலே போக ஆரம்பிச்சிடும், லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், நிற்கவே முடியாது, காலை வந்து தரையில பதியாது. இது எல்லாமே மனம்தான். இந்த மனத்துக்கு நம்ம அவங்கவுங்களுக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனநிலைக்கும் ஒரு 8 மருந்துகளை வந்து டாக்டர் பேட்ச் வந்து பிரிச்சிருக்காரு. அந்த மனநிலையை நம்ம அறிஞ்சு அந்த அவர்களை உட்கார வச்சு நம்ம பேசி அவங்க என்னதால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மலர் மருந்து கொடுக்கறது தான் நம்மளுடைய. இப்போ நம்ம கிராப் ஆப்பிளை பத்தி பேச பார்த்தோம். கிராப் ஆப்பிள் கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்தா கூட தள்ளி போய் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுடைய இது வந்து நம்ம கிட்ட ஒட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க கை குட்டையை அவங்க உபயோக மாட்டாங்க, ஒரு சாரி கூட அவங்க கட்ட மாட்டாங்க, அவங்களுடைய எந்த திங்ஸும் மற்றவங்களுக்கு உபயோகிக்கவே மாட்டாங்க. ஒரு கண்மையோ லிப்ஸ்டிக்கோ, ஏன்னா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதெல்லாம் அது ஒரு விதத்தில் இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து மற்றவர்களுக்கு கை குட்டை அப்படியே ஒரு கை விரல் நுனியில 2 விரல்ல பிடிச்சிட்டு டிப்ஸ்ல எடுப்பாங்க, அப்படியே எடுத்து ஒரு கரப்பாம்பூச்சியை போடுற மாதிரி போடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி அருவெருப்பா. அவங்களுடைய சோப்பு, கர்ச்சிப்பு, அவங்களுடைய எந்த பொருளா இருந்தா கூட சரி, அது வந்து அவங்களுடைய கேரக்டர் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய கேரக்டர் கிராப் ஆப்பிள் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் கை கொடுத்தாங்கன்னா கூட, கை குலுக்கிறதுக்கு கை கொடுத்தாங்கன்னா கூட அவங்க வந்து கையை கழுவிட்டு வருவாங்க. அவங்க கை கொடுத்துட்டு கூட கையை கழுவிட்டு வருவாங்க. அடிக்கடி டெட்டால் போட்டுட்டே இருப்பாங்க கைக்கு. இந்த இது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொரோனா நேரத்தில் நிறைய பேர் அந்த இது போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நிறுத்தலை, அதை போட்டுட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கிராப் ஆப்பிள் டைப். தனது அசிங்கமான உருவம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருப்பாங்க, கலரா நல்லா இருப்பாங்க, முகத்துல ஒரே ஒரு பிம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை போய் கண்ணாடியில பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ என் உருவம் இப்படி அசிங்கமாயிடுச்சு, ஒரு பிம்பிள்ஸ் வந்து என் முகத்தை அழகை கெடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நசுக்கி அதை இது பண்ணி அதுக்கு ஒரு க்ரீம் போட்டு அதுக்கு ஒரு ₹100 செலவு பண்ணி, எல்லா க்ரீமும் இருக்கும், ஒரு 50 க்ரீம் இருக்கும்.
அது வந்து அது இயற்கையா வரக்கூடிய ஹார்மோனல் ப்ராப்ளம், அது வரும், அது இயற்கையா அது அப்படியே போயிடும். அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே அது இவங்களே நோண்டி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒரு ஓட்டையை போட்டு அது ஒரு தழும்பாக்கி அதுக்கு ஒரு 4 மருந்து வாங்கி போட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய முகத்தையே அவங்க பார்த்து பார்த்து ஐயோ நம்ம இப்படி அசிங்கமா இருக்கிறோமே, கண்ணாடியில அசிங்கமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கருப்பா இருக்கிறவங்க தன் உருவத்தை தானே பார்த்து ஒரு மாதிரி பிடிக்காத நம்ம தோற்றமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் கிடையாது. அவங்களுக்கு கருப்பா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கடவுள் வந்து எல்லா விஷயம் கொடுத்துருப்பாரு. பட் அதையெல்லாம் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. தன்னோட உருவத்தை பத்தியே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சு மற்றதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்பிள் டைப். அது போல வந்து டை அடிக்கிறவங்க, இப்போ ஒரு சிம்ரன் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து அவங்க டை அடிக்கிறத விட்டாங்க. சில ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து ரேவதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்காங்க. பட் 90% காரங்க வந்து டை அடிச்சுட்டு அவங்க வந்து 80 வயசுலயும் வந்து ஒரு 20-40 வயசு போல இருக்கணும் அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் தான். பட் வந்து அதை வந்து ஒரே ஒரு முடி கூட தெரியாத அளவுக்கு அவங்க டெய்லி அதை பண்ணிட்டே இருப்பாங்க. டெய்லி பண்ண என்ன ஆகும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கெமிக்கல்ஸ், எல்லாமே கெமிக்கல்ஸ், எதுவுமே நேச்சுரல் கிடையாது. ஒரு நேச்சுரல் கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் இருந்தா ஒண்டிதான் அது வந்து போய் ஒட்டும், அந்த கலரிங் ஒட்டும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. அது என்னன்னா இயற்கையா நடக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம எதுவும் பண்ணல, அங்க எதுவும் ஒட்ட வைக்கல, எதுவுமே செய்யல. பட் நேச்சுரலா அது வந்து ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம். அது அந்தந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா நடந்தே தான் தீரும். முடி கொட்டுறது அது ஒரு இயற்கையான விஷயம். முடி வெள்ளையா சின்ன வயசுல முடி வந்து கருப்பா வந்து இருக்கிற முடி வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வெள்ளையாகுதுன்னா அது டிஃபிஷியன்சி, குறைபாடுகளால் வரக்கூடிய விஷயம். அது அது ஆகிறது, அது இயற்கை. பட் வந்து ஒரு 30-35 வயசுக்கு மேல இப்ப இருக்கிற பசங்களுக்கு இளநரை வந்து 25 வயசுக்கு மேலே வந்துடுது. பசங்களுக்கு பல தரப்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் அடிச்சுக்கிறாங்க. சரியான குளியல் கிடையாது அவங்களுக்கு. நல்ல ஆயில் பாத் எல்லாம் இப்போ அம்மா மாருங்க ஆயில் பாத் கொடுப்பாங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாம இருக்கும் முடி, நல்லா அழகா இருக்கும். முடி பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ நல்லா இருக்கும். 2 ஜடை போட்டு கட்டி, இப்போ எங்க பார்க்க முடியுது 2 ஜடை போட்டு கட்டி, எல்லாம் பாஃப்ல தான் இருக்காங்க. இப்போ கேட்டா வந்து அம்மாங்களுக்கும் டைம் கிடையாது, பசங்களும் வந்து காலையில போகணும் படிக்கிறது அவங்களுக்கு எல்லாமே, அதனால முடியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால முடியெல்லாமே கட் பண்ணிக்கிறாங்க. சரியான சாப்பாடு கிடையாது அவங்களுக்கு, சரியான தூக்கம் கிடையாது. நல்லா முன்னெல்லாம் இயற்கையா தூங்கணும், இயற்கையான பழங்கள் தானியங்கள் எல்லாமே கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட்டோம். இப்ப பாதி வர்றது எல்லாமே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க. அதனால வந்து நம்மளுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இதால சம் டிஃபிஷியன்சி குறைபாடுகளால ப்ரௌன் ஆயிடுது. சீக்கிரத்திலேயே நரமுடி வளர ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து சீக்கிரத்திலேயே முடி வந்து டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. டை போட 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 ஒரு முடி வந்து 10 முடி ஆகி, 10 முடி 20 முடி ஆகி, 20 முடி 50 முடி ஆகி ஃபுல்லாவே நரைச்சிடுது அவங்களுக்கு. ரூட்ல இருந்தது அது அப்படியே வந்து லாஸ்ட் வரைக்கும் நுனி வரைக்கும் வந்து டை போடுற நிலைமை வந்துடுது எல்லாருக்குமே. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம சில பேரை வந்து இயற்கையா அதை ஏத்துக்கிறாங்க. சில பேரால் அதை வந்து வேலைக்கு போறேன் என்னால வந்து இந்த மாதிரி வெள்ள முடியினால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போகுது, அதனால அவங்க போட்டுக்கிறாங்க. அது வந்து கிராப் ஆப்பிள் டைப்பு. அது அப்படியே வந்து பழகிக்கிறவங்களுக்கு வந்து அது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து தினம் ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸ் கூட போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ தினம் நம்ம கெமிக்கல் போடுற டையே நமக்கு வந்து கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பட்சத்துல முக்காவாசி கெமிக்கல் இல்லாத ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணாங்கன்னாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது. எவ்வளோ அதுல அமோனியா எவ்வளோ கலந்துருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கம்மியா இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி ஒரு பொருளை வாங்கும் போது அதை ஆராய்ச்சி அதில் எவ்வளோ பர்சன்ட் கெமிக்கல் இல்லாத இருக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் அது நம்ம உடம்புக்கும் நல்லது. சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜினால வந்து முடி வந்து டை போடும் போது எல்லாமே வெந்து போயிடும், தலையே வெந்து போயிடும். வெந்து போகிறது இல்லாமல் கொப்பளங்க வரும், கொப்பளம் சீழ் பிடிக்கும், சீழ் பிடிச்சி அதுக்கப்புறமா நிறைய இன்ஃபெக்ஷன் நடக்கும். இன்ஃபெக்ஷன் நடந்து வேற வேற பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்ல மொட்டையை அடிப்பாங்க, மொட்டையை அடிச்சு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாவே டாக்டர் எடுத்துட்டு செலுத்துவாங்க.
இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு டைனால. அதனால அவங்க நல்ல ஒரு பாதுகாப்பானதை ஒரு ஒரு முறையை பாதுகாப்பான ஒரு இதுவை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் இந்த விஷயத்துல நான் சொல்ல வரேன் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட்றதை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் நிறைய பேருக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம வந்து என்ன சோப்பு போடணும், என்ன வந்து ஆயில் போடணும், என்ன ஃபுட்டு சாப்பிடணும், என்ன அவங்களுக்கு உடம்புல வந்து டிஃபிஷியன்சி இருக்குது எல்லாமே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதுலேருந்து வெளியே வந்து அவங்கள வந்து நல்ல முடி வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இது ஒரு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த வெள்ளை முடி இதெல்லாம் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து இது பண்ணுறவங்களுக்கு வந்து கிராப் ஆப்பிள். ஓகேங்களா? கேலியாக மற்றவங்க பேசுவாங்க, என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உடம்புல வந்து படைங்க வர்றது, ஒரு மாதிரி தழும்புங்க வர்றது, வெண்புள்ளி வர்றது, அதை வந்து ஃபுல்லாக மூடிக்கிறது, யாருன்னா நம்மளை பாத்திர போகிறாங்களோ ஸ்கின்னை வந்து நல்லா அரிச்சு அரிச்சு தோலெல்லாம் அந்த இதுவாகிட்டு உடம்பு ஃபுல்லாக கை ஃபுல்லாகவே அது ஒரு தழும்புகள் பிளாக் மார்க்ஸாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் போடுறது. இந்த தன்னுடைய உருவ அமைப்பு வந்து மற்றவங்க கேலி கிண்டல் பேசிட போகிறாங்களோ அப்படின்னு இவங்களே நினச்சிப்பாங்க. அதெல்லாமே கிராப் ஆப்பிள் டைப் தான். அதே போல் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து கால் வலி கை வலி ரொம்ப அருவருப்பு இன்ஃபெக்ஷனு அப்படியே வலி உள்ள இடத்துல வந்து அப்படியே பிடுங்கி போடுற மாதிரி ஆளை வெட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப இந்த சொல்கிறவங்கலாம் வந்து ஒரு கிராப் ஆப்பிள் டைப் தான். நெகட்டிவான தன்மையாளர்கள் இவங்கள தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கிராப் ஆப்பிள் டைப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதே போல் இவங்க வந்து ஒல்லியாக இருப்பவங்களுக்கும் வந்து சொல்லுவாங்க, என்ன இப்படி ஒல்லியாக இருக்காங்க, எலும்பெலும்பாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் ஒரு கேலி கிண்டலான ஒரு வார்த்தை தான். குண்டா இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குண்டா இருக்கிறாங்களே அப்படின்னு கேலி கிண்டல் பேசுவாங்க. அவங்க எல்லாமே வந்து மனசுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நம்ம ஒரே மருந்து தான். உடல் இழைச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரே இதுதான். உடல் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கிராப் ஆப்பிள் சாப்பிடும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தன்மை போயிட்டு அது ஒரு பாசிட்டிவ் தன்மையாகி அவங்க அதை பற்றியே நினைக்க மாட்டாங்க. அது உடம்பும் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒல்லி ஆகும். அதே மாதிரி ஒரு அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப வயிற்றுல வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு ஒரு நோயாளி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். மஞ்சக்காமால இந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சோ, அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சோ, என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு ஒரு வைத்தியத்துக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு மஞ்சக்காமாலை பத்தியே வந்து மஞ்சக்காமாலை இருந்தாலும் இன்ஃபெக்ஷனை பத்தி தான், இன்ஃபெக்ஷன் வந்து எதனா ஆயிடுமோ அப்படின்னு தான் அப்படி நினைக்கிறாங்க அவங்க. எனக்கு அதை பத்தி ஒரு அக்கறையே இல்லாம இருக்கும்போது இவங்க வந்து இந்த கிராப் ஆப்பிள் சாப்பிடும் போது இந்த மஞ்சக்காமாலையும் குணமாயிடும். அதே போல வந்து மெட்ராஸை இந்த மாதிரி மண்ணில் வந்து அரிப்பு மாதிரி அப்படியே மணல் மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கிராப் ஆப்பிள் வந்து ஒரு 2 சொட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு 2 நாள்ல வந்து அது உடனே சரியாயிடும். அப்படியே கட்டி ஒரு மாதிரி கண்ணில் வந்து அப்படியே அறுக்கிற போல இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிடலாம், கிராப் ஆப்பிள் சாப்பிடலாம். கிராப் ஆப்பிள் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கழுத்து சுளுக்கு, மூச்சு பிடிப்பு, இதை மாதிரி எல்லாம் ஐயோ என்னால் முனைக்கிட்டே இருப்பாங்கல்ல, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து செரிப்ளமோட இந்த கிராப் ஆப்பிளும் நம்ம சேர்த்து, செரிப்ளம்ன்றதும் ஒரு மலர் மருத்துவம் தான், அதோட இந்த கிராப் ஆப்பிளும் சேர்ந்து நம்ம சாப்பிடலாம். கிராப் ஆப்பிள் வந்து என்ன பண்ணுன்னா தரையில கூட காலை வைக்க மாட்டாங்க அவங்க. ஒரு அழுக்கு தண்ணி இருந்தாலோ, ஒரு சாக்கடை தண்ணி இருந்தாலோ அப்படியே சுத்தி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல வர்றதை வந்து சுத்தி 2 கிலோமீட்டர் வேணா கூட நடந்து போவாங்க. பட் அதுக்குள்ள காலை வைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு அருவருக்கார மாதிரி அந்த ஒரு தன்மையானது தான் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் இவங்க கிராப் ஆப்பிள் டைப். அப்போ இவங்களுக்கு இந்த கிராப் ஆப்பிள் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்ம யாருக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லயே இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி கிராப் ஆப்பிள் அவங்க நம்ம கொடுக்கும்போது அவங்க இதுல இருந்து அழகா வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தன்மையும் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் தன்மையாயிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டரும் மாறிடுவாங்க. இதுதான் வந்து கிராப் ஆப்பிளுடைய குணாதிசயங்கள்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது வந்து செரி பிளம்மை பற்றி இது சிக்கரியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிக்கரின்றத வந்து என்ன, நம்ம காஃபியில் சாப்பிடுவோமே சிக்கரி, அதுவா? அது கிடையாது. அந்த சிக்கரி இது கிடையாது. இது சிக்கரின்றவங்க என்னன்னா, சிக்கரியுடைய குணங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப கருமிகள், கருமி 1 நம்பர் கருமிகள். எச்சக்கையால கூட கையை காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்க. சுயநலம், ரொம்ப சுயநலம், கருமித்தனம், கஞ்சத்தனம். தனியாவே இருக்க முடியாது அவங்களால, கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அற்ப விஷயங்களை கூட வந்து பிறர் உதவி நாடுவாங்க இவங்க. யாராவது கூடவே இருக்கணும், தான் சொல்றபடியே மற்றவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவங்க நினைக்குவாங்க. பேரம் பேசுவாங்க, மற்றவங்க பொருள் மேல ஆசைப்படுவாங்க, ஆசைப்பற்று இதெல்லாம் பண்ணுவாங்க. தன்னுடைய சாமான்கள்லாம் பூட்டி வச்சுப்பாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் வந்து 1 மாசத்துக்கு கூட 3 மாசத்துக்கு வாங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து மீறி, நம்மளுடைய இதுக்கு மீறி வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து சிக்கரி டைப். இது நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைக்கு ஒரு 30 நாளைக்கு 30 ட்ரெஸ் இருந்தால் கூட ஓகே தான். பட் வந்து புடவைகள் அளவுக்கு மீறி 360 நாளைக்கும் 300 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற, வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கட்டினோட 360 சாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, 360 சாரி இந்த கூட பரவாயில்ல. பட் வந்து ஒரு ரூமு 2 ரூம் எல்லாம் சாரின்னு சொல்றாங்க. பட் அது வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. இது வந்து நமக்கு மிஞ்சி ஒரு வருஷத்துக்கு தேவையானது நல்லா கட்டி அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு கூட மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கூட நம்ம திருப்பியும் நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பூட்டி வச்சு தானும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்காம மக்கி போய் அந்த மாதிரி இருக்கிறவங்க கேரக்டர்லாம் சிக்கரி டைப். இது போல் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா தங்கச்சிக்குள்ளேயே கூட சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தன்னுடைய உடைமைகள்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தங்கச்சிக்கு வந்து ஒரு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. அது எவ்வளோ நாள் ஆனால் கூட தானே வச்சிருந்து அதை மூட்டை கட்டி வைப்பாங்க. யாருக்குமே தரமாட்டாங்க, கூட பிறந்தவங்களுக்கும் தரமாட்டாங்க, மற்றவங்களுக்கும் தரமாட்டாங்க. இருக்கட்டும், அது ஒரு நாளைக்கு நான் போடுவேன்னு சொல்லி அவங்களும் கல்யாணம் ஆகி அவங்களும் அதோடு அப்படியே அந்த குப்பைகளை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து யாருக்குமே யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது, அவங்களுக்கு உறவினர்களும் கொடுக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடையதுன்னு சொல்றது இருக்கவங்களாம் அந்த மாதிரி சிக்கரி டைப். ஒரு சிக்கரி தேவைப்படுங்க என்ன நபர்கள் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. நம்ம ஒரு 2 பெட்ரூம் இருந்தா கூட 3வது பெட்ரூம் பிளாட் யாராவது இலவசமா கூட, எனக்கு 2 ரூம் இருந்தா போதுங்க, 3வதா யாராவது சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு சொந்தமா ஒரு மோட்டார் சைக்கிள் கிடைச்சா போதும், பட் எனக்கு வந்து ஒரு கார் கிடைச்சா கூட வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் கல்யாணத்துக்கு கூட வந்து எனக்கு ₹1,00,000 கிடைச்சா போதும், அதே மாதிரி எனக்கு யாருன்னா ஒரு ஃப்ரீயா ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து சிக்கரி டைப் கேரக்டர் தான். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப கை குழந்தைங்கலாம் அம்மா கிட்டேயே இருக்கணும்னு நினைவாங்க. அப்பா போனாக்கா தேம்பி அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. வெளியூர் போனாக்கா அழுவாங்க, நானும் வரேன் கூட அடம் பிடிப்பாங்க. அதே மாதிரி அம்மா எங்க போனாலும் அவங்களுடைய புடைய பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க, காரணமே இல்லாமல் அழுவாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. அப்போ நம்ம அந்த சிக்கரி கொடுக்கும்போது ஒரு 2 சின்ன குளோபஸ்ல சின்ன ஒரு 2 உருடைகள் போதும், அதை கொடுத்தோம்னாவே அந்த குழந்தைங்க வந்து அழுவுறத டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி வெளியே போகும்போதெல்லாம் அடம் பிடிக்கிறதுலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் வந்து சிக்கரி டைப் தான். சென்னையில் இந்த மாதிரி எங்காவது நம்ம ஊருக்கு போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து இப்போ நம்ம ரொம்ப பாசமாக இருந்து நம்ம திருப்பி ஓடி வருவோம். உள்ளே போனால் கூட திருப்பி வெளியே வந்து ஓடி வந்து கட்டி தழுவிக்குவோம். ஐயோ போக முடியாது, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட விட்டு போக முடியல, நான் என்னால் தனியாக போய் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த சிக்கரி நம்ம வந்து எடுக்கும்போது வந்து அவங்க அந்த தனிமையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதே போல் சில பேர் சொல்லுவாங்க,
வீட்டுக்கு வாங்கலேன், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, ஒரு உறவினர்களே சொல்றாங்க, இல்லை கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க, சிக்கரி டைப் நம்பர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, சரி நீ உன் வீட்டுக்கு வரேன், உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன கொடுப்ப எனக்கு அங்க வந்தா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சிக்கரி டைப் வந்து பிறர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஓசியில தான் வாங்கி அவங்க அனுபவிப்பார்கள். இவங்க வந்து இவங்களால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. இவங்க எல்லாமே ஓசியில வாங்கி வாங்கி அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் கூட வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய கஷ்டங்களை அதிகரிக்க தான் செய்வோம். ஏன்னா கடவுளோட இதுல வந்து இவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த சிக்கரி டைப் கிட்ட. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம வச்சிருப்போம், வந்துட்டு நல்லா படிச்சுட்டு கொடுக்குறேன் கொடுங்களேன் ஒரு 2 நாள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டு படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போன பிறகு நம்ம எவ்வளவுதான் வற்புறுத்தி கேட்டா கூட, ஐயோ அது எங்க தெரியலையே, எங்க வச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆட்டையை போட்டுருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அதுதான் சிக்கரி கேரக்டர். அதனால நம்ம சில பேர்கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது அவங்க என்ன கேரக்டர் தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் வந்து படிக்கிறதுக்குன்னு கேட்கும்போது என்ன வேணாலும் நம்ம வந்து தரலாம். பட் ஆனா அந்த டைப் கேரக்டர் இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து வாங்க முடியாது. நம்ம அவங்க அவ்வளவுதான். அது அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சொல்லுவாங்க, எல்லாருமே நம்ம வந்து கை விட்டுட்டீங்க, கை விட்டுட்டதான் நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஐயோ நம்ம எல்லாருமே நம்மளை கை விட்டுட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்மளை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப வயசானவங்க கூட சொல்லுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க, பையன் ஏதாவது ஒரு யூஎஸ்ல இருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய இது வந்து சிந்தனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் தேவைப்படுறது வந்து சிக்கரி டைப் தான். இரவில தனியா இருக்கிறதுக்கு பயம், தூக்கம் வருவதில்லை, அப்படி யாராவது நம்ம கூட இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சிக்கரினா கொடுக்கணும். நம்ம கேட்டது வந்து நம்ம இது சிக்கரி டைப் எப்படி நபர்னா நம்ம கேட்டோன்னே கிடைக்கணும், தன் இஷ்டப்படி தான் நடக்கணும். நம்ம வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வேணும். இதே மாதிரி ஒரு உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு அமுக்கி விடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சும்மாவே வந்து எனக்கு காலை அமுக்கி விடு, கை அமுக்கி விடு, முதுகு அமுக்கி விடு, இந்த மாதிரி சொல்ற கேரக்டர் ஃபுல்லாவே சிக்கரி டைப் கேரக்டர் தான். சுயநலம் உள்ளவர்கள் அவர்கள், ரொம்ப சுயநலம். மற்ற பொருட்களை திருடுறது, சும்மாவே வந்து அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு வந்து அங்கிருந்து ஒரு பொருளை எடுக்கிறது, அது ஒரு கேரக்டர். அது வந்து சிக்கரி டைப் கேரக்டர். எந்த கடையில பொருள் வாங்கினாலும் அவங்க வந்து பேரம் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு 10 ரூபாய் பொருளை வந்து அடி மட்டத்துக்கு கேட்பாங்க. ஒரு 10 ரூபாய் பொருள் தான் இருக்கும், 2 ரூபாய்க்கு தெரியா, 1 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு கேட்பாங்க. அடி மட்டத்துக்கு அவங்களுக்கே தெரியும் இதனுடைய விலை இவ்வளவுதான் சொல்லிட்டு. பட் அவங்களோட இது வந்து அவங்க கேரக்டர் வந்து அப்படி அடி மட்டத்துக்கு வாங்குறது தான் அவங்களோட சிக்கரி டைப் கேரக்டர். அதே மாதிரி ரொம்ப காதல தோல்விட்டு ரொம்ப ரத்தியில இருக்காங்க ஒரு சில பேர். ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது, அடுத்தடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலர் வந்து அதை மறக்க முடியாம சூழ்நிலையில நிறைய தனிமையில இருக்கிறது, தனியா பூட்டிட்டு இருக்கிறது, வேலை செய்ய முடியாம அவங்களுக்குள்ள ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, இந்த மாதிரி காதல் தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் கூட நம்ம சிக்கரி டைப் கொடுக்கும்போது நம்ம குளோபஸ்லயோ மருந்து 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு 10 நாளைக்கோ ஒரு 15 நாளைக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து அழகா அவங்க அதை மறந்து நம்மளுடைய என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிக்கரி டைப் வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு 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 ஊர்ல வந்து ஒரு ஏழை குடும்பம், அந்த ஏழை குடும்ப கிராமத்துக்கு போகும்போது ஒரு சிக்கரி டைப் உங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து யோசிக்கிறாரு. அந்த அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில இருக்குது, ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப அடிபட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு என்ன விதத்துல நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு இலவசமா ஒரு முகாம் மாதிரி போட்டுட்டு எல்லாருக்குமே சிக்கரி வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவரு. அப்ப வந்து சிக்கரி கொடுத்துட்டு இருக்கும்போது கிராம மக்கள் ஒரு நாள் கூடி பேசுறதே ஒரு காதுல விழுது. நம்ம பண்ணையாரதான் ரொம்ப கொழுத்து, நம்ம பெரிய பண்ணை வச்சிருக்காரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, கொழுத்து பணக்காரரா இருக்கிறாரே, அவர் பணத்தை நம்ம வந்து எல்லாருமே நம்ம அவகிட்ட இருந்து பணம் எடுத்தா நம்ம எல்லாருமே நம்ம வயிறார நம்ம உணவு சாப்பிடலாம், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க.
அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமா அவங்களுடைய பையனுக்கு கூட வந்து பையனுக்கு பொண்ணுக்கோ தெரியல காக்கா வலிப்பு வந்துட்டு இருக்கு. அந்த காக்கா வலிப்பை வந்து சரி பண்ணிட்டாக்கா நம்ம வந்து அவர் கேட்குற பணத்தை நம்மளுக்கு தருவாரு. நம்ம எல்லாமே வந்து எப்படியாவது அந்த நோயை வந்து நம்ம படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க மூளைங்க எல்லாமே சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பழைய ஒரு சித்த மருத்துவத்தை புக்குங்கள்லாம் படிச்சு நல்லா திரட்டி ஒரு தமிழ் புலைமை வாய்ந்த ஒரு சித்த பாடல்ல வந்து ஒரு மறைப்பொருளுக்கு ஒரு சரியான அர்த்தத்தை ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் மூலிகை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பண்ணையார் மகனுக்கு வந்து ஒரு வலிப்பு நோய்க்கு வந்து அவங்க வந்து மருந்தையும் தயார் செய்து பண்ணையார்கிட்ட வந்து பேரம் பேசி அவங்க வந்து மருந்து கொடுத்து அந்த பையனை வந்து பூரணமா அவங்கள வந்து சரி பண்ணிடுறாங்க. அந்த வலிப்பு நோயிலிருந்து சரி பண்ணிடுறாரு. அப்போ வந்து அந்த சொத்துல வந்து இவ்வளவு வந்து அவங்க பண்ணையார் வந்து இவ்வளவு பணத்தை அந்த ஏழை ஒரு 200 குடும்பத்துக்கு தராரு அவரு. அந்த பையன் அந்த குடும்பம் மொத்தமே வந்து அந்த சிக்கரி சாப்பிட்டதாலதான் அது வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளவும் பண்ண முடிஞ்சது. இந்த மருந்தின் உதவியால வந்து அவங்களுக்கு கிடைச்சது, சுலபமா கிடைச்சது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிக வழியும் அந்த சிக்கரி வந்து மனசுல வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு பண்ண வைக்கும். அதே போல குடிகாரர்கள் கூட நல்ல ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, சிக்கரி டைப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பணம் நிறைய இருக்கும், பட் ஃப்ரெண்டும் கூட போகும்போது நண்பர்கள் கிட்ட வந்து அவங்க பணத்தையே எடுக்க மாட்டாங்க, பட் போவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, யார் தலையிலையாவது கட்டிட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்து சிக்கரியுடைய கேரக்டர். இது மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருக்கு, பட் வந்து எல்லாருக்குமே ஒரே மருந்தா அதுதான் கிடையாது. அவங்க கேரக்டருக்கு ஏற்று இப்போ நான் சொல்ற மாதிரி என்னென்ன கேரக்டர், யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து கொடுக்கும் போது இந்த மலர் மருந்துலேருந்து அழகாக எளிதா அவங்களுடைய கேரக்டர் நம்ம வந்து மாத்திட்டு அவங்களும் வேற வழியில அவங்களுடைய இந்த கேரக்டரை மாத்தி வேற வழியில சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கு. இதுல உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ ஹலோ மேடம் கேக்குதா? கேக்குது சார். எதனா டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க. பாலசுப்ரமணியன் சார். முத்து நீங்க கேட்கலாம். கிருஷ்ணா சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்துச்சுமா உங்க வகுப்பு. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நல்லா கிடைச்சது. நாங்க அதை வச்சு கொஞ்சம் நல்லா உபயோகப்படுத்தி நாங்க இங்க பாக்குறவங்க எல்லாமே வந்து நமக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கேரக்டர் இருப்பாங்க, பட் வந்து எப்படின்ட்டு நம்ம சிந்திச்சு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆகாம இந்த மாதிரி நம்ம வந்து மனசுக்கு அவங்களுக்கு மலர் மருந்து கொடுக்கும் போது அவங்களும் வெளியே வந்துருவாங்க, நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஆமா ஆமா, அதுல முக்கியமா எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் தான் ஆமா, இந்த எண்ணம் தான் நம்மளோட வழி நடத்துதுன்றாங்க. இந்த எண்ணங்களை உயர்வடை செய்யறதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையில சிறப்பா பண்றது. நன்றிங்கம்மா. வாழ்க்கலாம். நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம். சாரி, அச்சு உச்சி ஓடி வர மூச்சு வாங்குது, பேசவே முடியல. இல்ல மீட்டிங் முடிச்சிட்டு ட்ரஸ்டோட இன்னொரு ட்ரஸ்ட்ல போஸ்டிங் இருக்கிறதுனால அங்க மீட்டிங். அதை முடிச்சுட்டு அச்சு புச்சி வில்லிவாக்கத்துல இருந்து ரெடில்ஸ் வர்றதுக்குள்ள கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து இப்பதான் உட்கார்ந்தா கரெக்டா முடிஞ்சிருச்சு. டிரைவிங்ல தான் கேட்டேன், நல்லா இருந்தது. கிருஷ்ணா சார், நீங்க என்ன டவுட்னா கேட்கலாம். நன்றி. முத்து முருகன் இருக்கீங்களா, நீங்க என்ன கேட்கலாம்? ஐயா நான் ஒன்றும் கேட்கறீங்க, இப்பதான் மலர் மருத்துவம் கேட்குறேன், அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்குறேன், அதனால ஒன்றும் தெரிலிங்க. ரெண்டாவது கேட்டுக்கிறீங்க. டெய்லி அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்க. ஒரு 30 மருந்து பத்தி சொல்லியிருக்கோம் சார் நம்ம. அந்த இதெல்லாம் நீங்க போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு தேவையான இது வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சார் உங்களுக்கு. சரிங்க, நன்றி.
மருந்து சொன்னீங்கம்மா, இது எங்க வாங்கினா நல்லா இருக்கும் அதை சொல்லுங்க. நீங்க ஹோமியோபதி மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னாவே ஃப்ளவர் மெடிசன் கேட்டீங்கன்னா கிடைக்கும் சார். இப்ப நான் சொன்ன மருந்து வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில லிக்விடாவும் வாங்கிக்கலாம், இல்ல வந்து 1-2 மருந்து கலந்து கொடுக்குற மாதிரி 2-3 மருந்து கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து அதை வந்து குளோபஸ் மாதிரி வாங்கி அந்த சீனி சக்கரை உருண்டை மாதிரி இருக்கும், அதுல வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் போட்டு கலந்து கூட நீங்க நல்லா ஷேக் பண்ணி கொடுக்கலாம் சார். இந்த பிராண்ட் எது இருக்காமா, இது சிறந்தது அப்படின்னு எதாவது இருக்கா? பிராண்டுங்க நீங்க அங்க கேட்டீங்கன்னாவே தருவாங்க சார். நீங்க ஹோமியோபதி மெடிசன்ல போயிட்டு நீங்க வந்து லண்டன் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் கேட்டீங்கன்னாவே தருவாங்க சார். இதுல வந்து நம்ம பிராண்டை பத்தி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால நீங்க அங்க ஒரு தரமானதை கேட்டீங்கன்னாவே அவங்களே தருவாங்க. நன்றிங்கம்மா. ஹலோ. சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி வீடியோ ஆடியோ எல்லாம் கேட்டுட்டு நான் பாத்துக்கிறேன், கேட்டு நிறைய வாங்கிக்கிறேன். ஆடியோ கொடுத்துருக்கோம் சார். இதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நீங்க பாருங்க, பார்த்து திரும்பி திரும்பி 2-3 தடவை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது அபிப்பிராயம் கிடைக்கும். மேடம், இப்போ நம்ம பசங்க வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்கணும், அதுக்கு எதுனா ஃப்ளவர் மெடிசன் இருக்கா மேடம்? கண்டிப்பா நீங்க என்னுடைய வீடியோ எல்லாம் கேளுங்க. அவங்களுடைய கேரக்டரை முதல்ல நீங்க பாருங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மருந்தானாக்கா எல்லாருக்கே ஒரே மருந்துனாக்கா கண்டிப்பா கிடையாது. அதுதான் ஒரு மனதுக்கு வந்து 8 வகையா பிரிச்சிருக்காரு நம்மளுடைய எட்வர்ட் பேட்ச். அந்த டாக்டர் வந்து 8 வகையா பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து 8 வகையான மனநிலைகள் இருக்கு, புரியுதுங்களா? அந்த மனநிலை என்ன அவங்களுக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் சார் மலர் மருந்து வந்து சக்சஸ் ஆகும். நீங்க தனிப்பட்ட முறையில கூட நீங்க கால் பண்ணி ஐயாக்கிட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணி எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி சரி. அந்த கேரக்டர் ரொம்ப பேசவே மாட்டாரு, அப்படியே எண்ணி தான் பேசுவார் வார்த்தைய. நீங்க தனிப்பட்ட முறையில கேளுங்க சார், நான் உங்களுக்கு சொல்றேன் சார் நானு. ஏன்னா நீங்க ஒரே மருந்து வந்து நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாதான் கரெக்டா சக்சஸ் ஆகணும். சரி 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 மேடம். ஓகே ஓகே. வேற என்ன கேள்வி இருக்கா? தேங்க்யூ ஸோ மச் மேடம், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.